ஸோ எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி நெறைய ஆன்லைன் ஸ்போக்கன் கிளாஸஸ் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க ஒன் ஆஃப் த லீடிங்கா சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இது எப்படி சாத்தியமாச்சு? ஓகே. இது வந்து ஓவர் நைட்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாரி, இவங்களுக்கு சொல்லிக் குடுக்குற மெத்தட் தான் ப்ராப்ளமா இருந்துச்சுன்னு நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா அத தாண்டி வேற என்னென்ன பிரச்சனைங்க அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னா, கத்துக்கிறதுக்கான நேரம். இல்லாட்டி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃப்டி கன்சர்ன்ஸ். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் எப்படி வாட்ஸ்அப்லேயே தமிழ் மூலமாகவே ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கோம்னாலுமே அதுலேயுமே நிறைய பேரியர்ஸ் இருந்துச்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அது என்னங்கிறது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச 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 ஒவ்வொரு ப்ராப்ளமாக நாங்கள் சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஆரம்பிக்கும் போது காலையில் 9 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் தான் ட்ரெயினர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, அவங்க இந்த வேறு டைம் ஜோனில் இருக்கிறவங்களால இங்கிலீஷ் கற்றுக்க முடிய மாட்டேங்குது நம்ம கிட்டன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 24/7 பர்சனல் ட்ரெயினர் அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு சீரியஸான இஷ்யூவாகவே கன்சர்ன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்கள் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீமேல் ட்ரெயினர்ஸ் அலோகேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது தேடி கண்டுபிடிச்சி அதுக்கான அந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனால மட்டும்தான் எங்களால் இவ்வளோ 5 இயர்ஸில் இந்த அளவு க்ரோத் எங்களால் கொண்டு வர முடிஞ்சது.